கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களிகூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தர் உண்டு பண்ணின நாள் பரிசுத்த நாளாக இருக்கிறது. இந்த நாளிலே நாம் களிகூர்ந்து மகிழ்ந்து கர்த்தரை துதிக்க வேண்டும். இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையை குறிக்கும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இதுவே கிறிஸ்தவ விசுவாசிகளின் ஓய்வு நாள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞாயிற்றுக்கிழமை காலையிலே உயிரோடு எழும்பினார். அந்த நாளை விசுவாசிகள் பரிசுத்தமாய் நினைவு கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து வீடு கட்டியவர்களால் ஆகாதது என்று தள்ளப்பட்ட கல்லாக இருந்தார். அவரே இந்த பரிசுத்த நாளிலே மூலைக்கு தலைக்கல்லாக உயர்த்தப்பட்டார். கிறிஸ்தவ ஓய்வு நாளை குறித்து வேத பண்டிதர்கள் தெளிவான வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். கர்த்தர் இந்த நாளை விசேஷித்த நாளாக்கி இருக்கிறார். இந்த நாளை பரிசுத்த நாளாக்கி இருக்கிறார். மற்ற நாட்களில் இருந்து ஞாயிற்றுக்கிழமையை கர்த்தர் வேறுபடுத்தி இருக்கிறார். கர்த்தர் இந்த நாளை மனு புத்திரருக்காக உண்டு பண்ணி இருக்கிறார். கர்த்தர் உண்டு பண்ணின நாளிலே நாம் களிகூர்ந்து மகிழ வேண்டும். கர்த்தரை ஆராதிப்பதற்கு இந்த விசேஷித்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதற்காக நாம் சந்தோஷப்பட வேண்டும். அதே வேளையில் இந்த நல்ல நாளிலே நாம் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூர்ந்து களிகூர்ந்து மகிழ வேண்டும். கர்த்தர் உண்டு பண்ணின இந்த நாளில் இயேசு கிறிஸ்து மூலைக்கு தலைக்கல் ஆனார். கர்த்தருடைய ஓய்வு நாட்கள் நமக்கு களிகூர்ந்து மகிழ்ச்சி அடைகிற நாட்களாய் இருக்க வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம் என்னும் வாக்கியம் தேசங்கள் மீது தாவீது வெற்றி அடைந்த நாளை குறிக்கும். அல்லது கூடார பண்டிகையின் நாளையும் இது குறிக்கலாம். ஏனெனில் இந்த பண்டிகையின் போது இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த வாக்கியங்களை பாடுவார்கள்.